ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। ॐ महागणपतये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रीदयानन्देश्वराय नमः। ॐ श्रीदक्षिणामूर्तये नमः। வெல்கம் டு ஆர்ஷ வித்யா குருகுலம். நீங்கள் வந்திருக்கிற இந்த ஆர்ஷ வித்யா குருகுலம் என்பது பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் 31 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட வேதாந்த மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நெறியை நமக்கெல்லாம் போதித்து வருகிறது. ஆர்ஷா என்று சொன்னால் பரம்பரையாக ஆதி குருநாதர்களிடமிருந்து பரம்பரையாக வரக்கூடிய ஞானம், அதுதான் ஆர்ஷா என்ற சொல்லுக்கு பெயர். ஆர்ஷ என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால், பரம்பரையாக வரக்கூடிய குருநாதர்களுடைய வழியாக வரக்கூடிய ஒரு அறிவு. அத்தகைய அறிவை போதிக்கக்கூடிய குருகுலம் என்று அர்த்தம். குரு குலம் என்று சொன்னால் குரோஹோ குலம், குருவினுடைய குலம். ஒரு வாழும் குருநாதரோடு இணைந்து அவருக்கு கீழே அவர் தருகின்ற ஞானத்தை படிப்பது, படிக்கும் இடம் என்பது குருகுலம் என்ற அர்த்தம். ஆர்ஷ ஞானத்தை ஒரு குருவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் ஆர்ஷ வித்யா குருகுலம். வித்யா என்றால் அறிவு. அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை குருநாதர்கள் போதிக்க நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி அர்த்தம். ஆர்ஷ என்றால் வழியாக குரு மூலமாக வரக்கூடிய ஞானம். வித்யா என்றால் அறிவு. குருகுலம் என்றால் அந்த அறிவை போதிக்கக்கூடிய குரு வாழுகின்ற இடம், அவரோடு சிஷ்யர்களும் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை உடையது தான் ஆர்ஷ வித்யா குருகுலம் என்று சொல்வது. பூஜ்யஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இதனுடைய ஆதிகுருவாக விளங்கக்கூடியவர். அவர்தான் இதை தோற்றுவித்தார். அவர்கள் 2015ஆம் ஆண்டு வரை வாழ்ந்து ஏராளமான பேருக்கு இந்த வேதாந்த மெய்ஞானத்தை போதித்திருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு அவர் வாழ்கிறார். அவர் போதித்த தத்துவங்களின் வாயிலாக அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இந்த குருகுலம் 3 ஆண்டுகள் வேதாந்த பயிற்சி என்று சொல்லி 3 இயர்ஸ் கோர்ஸ் நடத்துவது வழக்கம். இப்போ தான் சமீபமாக ஒரு கோர்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. தற்பொழுது இந்த ஆசிரமத்தினுடைய தலைமை ஆச்சாரியாக இருக்கக்கூடியவர் பூஜ்ய ஸ்ரீ சதாத்மானந்த சரஸ்வதி அவர்கள் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய சிஷ்யர். அவர்களாலே நியமிக்கப்பட்டு தற்பொழுது இந்த ஆசிரமத்தை பரிபாலனம் செய்து கொண்டு வருகிறார்.
அடியேனுடைய பெயர் ஜெகதாத்மானந்த சரஸ்வதி. அடியேனும் பூஜ்ய சுவாமிஜியினுடைய அணுக்க தொண்டனாக இருந்து அவர்வால் பெரும் பக்தியை உடையவன். அவர்கள் கொடுத்த ஞானத்திலிருந்து அவர்கள் வழி வழி வந்த குருநாதர்களிடம் படித்து தற்பொழுது இந்த அறக்கட்டளையிலே ஒரு அறங்காவலராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சமஸ்கிருத ஆசிரியராகவும் வேதாந்த ஆசிரியராகவும் இருக்கிறேன். ஒரு பகுதி பணியாக எனக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பணி என்னவென்று கேட்டால், தமிழ் வழியிலே வேதாந்தம் பயிற்றுவிக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த பணியை செய்கின்றோம். அத்தோடு ஆங்கிலத்திலும் வகுப்புகள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய குரு பூர்ணிமா சிறப்பு வகுப்பு மனிஷா பஞ்சகம் மற்றும் குரு கீதா என்ற தலைப்பில் நடக்கிறது. அதில் குரு கீதா என்ற நூலினுடைய விளக்க உரையை ஆங்கிலத்தில் நடத்த இருக்கின்றோம். இந்த வகுப்பு தமிழில் தான் நடக்கும். இது இளைஞர்களுக்காக நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் உருவாக்கம் செய்த ஒரு வகுப்பு. இன்னும் சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர்த்தால் இந்த ஒருமுக வகுப்புக்கு, ஒருங்கிணைப்பு வகுப்புக்கு வர முடியல, வந்து சேர்ந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். இந்த யூத் கேம்ப் செல்ஃப் குரோத் என்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. செல்ஃப் குரோத் அப்படின்னு சொன்னால் சுய முன்னேற்றம், சுய வளர்ச்சி என்று தமிழில் சொல்கிறோம். அது என்ன என்பது தான் நாளைக்கு பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய விளக்க உரைகள், அதனுடைய பயிற்சிகள், அப்புறம் ஆன்மீக வாழ்க்கை முறைக்கான சில ஸ்லோகங்கள், ஒரு லட்சியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது, அந்த லட்சியத்திற்காக எப்படி நாம் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளக்கூடியது. மனித வாழ்க்கைக்கே மிக முக்கியமானது மதிப்பீடு என்று சொல்லக்கூடியது. ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பராக இருக்கும் பொழுது அதுக்கு மதிப்பில்லை, வெறும் பேப்பர். 2 விஷயத்தினால அது மதிப்பு பெறும். ஒன்று, அந்த பேப்பரே கொஞ்சம் இந்த மிட்டாய் கலரில், பிங்க் கலரில் இருந்து அதில் ஒரு 2000 அப்படின்னு பிரிண்ட் ஆகியிருந்தா அது மதிப்பு. கீழே கிடந்தால் கூட அந்த பேப்பரை எடுத்து வச்சுப்போம் இல்லையா? ஏன்னா அது மதிப்பு 2000 ரூபாய். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது அதில் அச்சடிச்சிருந்தா அது படிக்கும், அது ஒரு தகவலை சொல்லும், அது ஒரு கருத்தை சொல்லும் என்பதில் அதுக்கு ஒரு மதிப்பு உண்டாயிடும். வெறும் தாளுக்கும் அச்சடிக்கப்பட்ட தாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை போலவே வெற்று மனிதனுக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அறிவோடு, வாழ்வியல் மதிப்புகளோடு வாழுகிற மனிதனுக்கும் வேறுபாடு இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் உண்டு உறங்கி வாழ்ந்து செல்கிற மனிதனுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ நாம் சில திறமைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்வியல் மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மதிப்பீடுகள் என்பது வேல்யூஸ், இங்கிலீஷில் அதுக்கு பேர் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் தானாக வந்துடாது, நம்ம தான் அதை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது கல்வியின் மூலமாகத்தான் அது வரும். கல்வியின் மூலமாக நம்மை நாம் பண்படுத்தி கொள்கிறோம். கல் என்ற சொல்லுக்கே அகழ்ந்து எடுத்தல்னு பேர், அர்த்தம். கல் அப்படின்னா ஆழ்ந்து அகன்று எடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதை அகன்று ஆராய்வது, நம்மை நாமே அகன்று ஆராய்வது தான் கல்வி. அப்படிப்பட்ட அந்த கல்வியானது நமக்கு பண்பாட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அறிவை கொடுக்கும், பகுத்த அறிவும் ஆராய்ச்சி செய்யும் மனோபாவத்தை கொடுக்கும், அத்தோட நல்ல பண்புகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் கல்வி. இந்த கல்வியாகப்பட்டது வெறும் ஒரு உற்பத்தி சார்ந்த, ஒரு பொருள் உற்பத்தி சார்ந்த கல்வியாக இருக்கும் வரை அது மனித நேய பண்புகளை போதிக்கும் கல்வியாக இருப்பதில்லை. இரண்டுமே அவசியம். அப்போ பொருள் அவசியம் இல்லையா என்று சொன்னால் நாளைக்கு சொல்லுவோம், தர்மம் அர்த்தம் என்றெல்லாம் சொல்லுவோம். பொருள் வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை.
ஆனால் அது மட்டுமே தான் வாழ்க்கையா என்று சொன்னால் அது மட்டுமே வாழ்க்கையாக இருக்காது. அத்தோடு சேர்ந்து சில பண்பு கூறுகளையும் பண்பாட்டு கூறுகளையும் மனிதனாக இருப்பதனுடைய அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியுது எப்படி வரும்? கல்வியின் மூலமாகத்தான் அந்த அறிதல் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கல்வியைத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். கல்விக்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஏனென்று சொன்னால், சிக்கல் நிரம்பியதாக இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கைக்கு, துன்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கைக்கு விடுதலையை தரக்கூடியது கல்வி, விமோசனத்தை தரக்கூடியது கல்வி. அறியாமை நம்மை துன்பத்தில் ஆழ்த்திவிடும். அறிவு நம்மை அந்த துன்பத்திலிருந்து விடுவித்து நம்முடைய சுய உருவத்தை நமக்கே காட்டும். அப்போ கல்வி என்பது வாழ்க்கைக்கு எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி அப்படி தான் இருக்கா என்று சொல்லி கேட்டால், இப்படி கல்வியை பற்றி தான் இங்கே பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்தே இருக்க மாட்டேனே என்று நினைப்பீர்கள். அதான் ஸ்கூல்லே சொல்லிக் கொடுக்குறாங்களே, காலேஜ்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்களே, இங்கே எதுக்கு நான் வரணும் என்ற எண்ணம் வரும். எது முறையான கல்வியோ அந்த முறையான கல்வியை நாம் இப்போ கற்றுக்கொள்ளப் போகிறோம். எது முறையான கல்வி, எது வேல்யூஸோடு கூடிய கல்வி, மதிப்பீடுகளோடு கூடிய கல்வி என்பதை தான் நம்ம இந்த சுய முன்னேற்றத்தினுடைய அடிப்படையாக வைத்திருக்கிறோம். சுய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் அறிவு. அறிவு வளர்ச்சியே சுய வளர்ச்சி. ஒருவருடைய அறிவு வளர்ச்சியே சுய வளர்ச்சியாக ஆகும். வளர்ச்சி இரண்டு வகையில் இருக்கலாம். இரண்டு வகையில் இருக்கலாம்னா, ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக இருக்கிற வளர்ச்சி இல்லை. அறிவு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி. அப்போ அறிவும் வளரணும், உடலும் வளரணும். அப்பொழுது தான் அது உண்மையான வளர்ச்சியாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஆன்மீகம் இல்லாத ஒரு கல்வி முழுமையான கல்வியாக ஆகாது. ஆன்மீகத்தையும் அடிப்படையாக கொண்டு சமயம் காட்டக்கூடிய, அதாவது ரிலீஜன், சனாதன தர்மம் காட்டக்கூடிய அடிப்படையான பண்புகளையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு கல்வி இருக்குது. அந்த கல்விக்கு முழுமையான கல்வின்னு பேர். அந்த முழுமையான கல்வியை தான் நம்ம படிக்க போகின்றோம். எதையுமே நம்ம கற்றுக்கத்தான் வேணும். வாழ்க்கையில் எதுவுமே கற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கணும், கற்றுக்கிறோமா இல்லையா? புதிதாக ஒரு சட்டம் வந்துடும், அந்த சட்டத்தின்படி வாழ கற்றுக்குறோமா இல்லையா? ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, அந்த கிரெடிட் கார்டு முன்பெல்லாம் இல்லை, காகித பணம் தான் இருந்தது, அட்டை பணம் இல்லை. இப்போ அட்டை பணம்னு வந்தோன்னா அந்த அட்டை பணத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கிறோமா இல்லையா? ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறோமா இல்லையா? அல்லது ஒரு கேட்கெட், ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குகிறோம், அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்னு கற்றுக்கிறோமா இல்லையா? புதிதாக நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குகிறோம், அப்போ அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கிறோமா இல்லையா? இப்போ கல்வியிலிருந்து நமக்கு எங்கே விடுதலை இருக்குது? கல்வியிலிருந்து நமக்கு விமோசனம் கிடையாது. கல்வி தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். புதுசாக ஒரு பைக் கேட்குறீங்க அப்பாக்கிட்ட, ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்றாங்க அப்பா. வாங்கி கொடுத்தாங்களா? கொடுப்பாங்க. அப்போது வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியணுமா இல்லையா? பைக்கை மட்டும் வாங்கிட்டா அதை ஓட்ட தெரியணுமா இல்லையா? தெரியணும். அப்போ என்ன பண்ணணும்? பழகணும், படிக்கணும். கார் வாங்குகிறோம், கார் ஓட்ட எப்படின்னு படிச்சுக்கிறோமா இல்லையா? அப்போது வாழ்க்கை என்பது எல்லா மூலை முடுக்களையும் படிப்பாக தான் இருக்குது. எல்லா மூலை முடுக்களையும் படிப்பு தான் இருக்குது. ஒருத்தனுக்கு படிப்பே கிடையாது, 3ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு மாம்பழ வியாபாரம் செய்யலான்னு ஐடியா. 100 மாம்பழம், ஒரு மாம்பழம் 3 ரூபா வாங்கிட்டான். காலையில் அந்த மாம்பழத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு வண்டியில் போட்டு விற்கிறான். அந்த மாம்பழத்தை ஒரு மாம்பழம் 10 ரூபாய்ன்னு விற்கிறான். அப்போ லாபம் எவ்வளவு ஒரு மாம்பழத்துக்கு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவனுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? படிப்பே நான் போக மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லி வெளியில் வந்தவன் வாழ்க்கையை வாழ்வதற்கு கணக்கு படிக்கணுமா இல்லையா? இன்ஃபேக்ட் கணக்கு தான் அடிப்படையான பாடம். எனி சயின்ஸ், எந்த ஸ்பேஸ் சயின்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், என்ன இன்டர்நெட்டை
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லா டெக்னாலஜிக்கும் சயின்ஸுக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் அடிப்படையானது என்னது? கணிதம் தான், மேத்தமெட்டிக்ஸ் தான் அடிப்படையானது. ஆனால் அதுதான் நமக்கு ரொம்ப கசப்பானதாக இருக்கும். ஒரு பெரிய கவிஞர், அவர் கூட சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் கணக்கு எனக்கு ஆமணக்கு என்று சொல்லிட்டு வெளியில் வந்தாராம். கணக்கு எனக்கு ஆமணக்கு என்று சொல்லிட்டு வந்தால் அவர் பெரிய புகழ்பெற்ற கவிஞர். யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, சர்ச் இன் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த மாதிரி சொல்லி வெளியில் வந்த பிரபல கவிஞர் யாருன்னு கண்டுபிடிங்க. அவருக்கே பிற்காலத்தில் பெரிய கவிஞர்னு போற்றப்பட்ட அவருக்கு இன்னைக்கு கூட அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட அந்த பெரிய கவிஞருக்கு கூட கணக்கு கசப்பாக இருந்திருக்கு. கணக்கு எனக்கு ஆமணக்குன்னு சொல்லி வெளியில் வந்தாராம் பள்ளிக்கூடத்துலேருந்து. கணக்குலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. கவிதையில் கூட கவிதை எழுதுறதுக்கு எத்தனை சீர் வைக்கணும், எத்தனை அசை வைக்கணும், எத்தனை தலை வைக்கணும்னு சொல்லி அதில் சீர் அசை தலைன்னெலாம் கணக்கு இருக்குது. திருக்குறள் மேலே 4 பதம் கீழே 3 பதம் இருக்கா இல்லையா? அப்படி ஒரு கணக்கு இருக்குது. பகவத்கீதை அனுஷ்டுப் சந்தஸ் 32 எழுத்துக்களால் ஆயிருக்கும். கணக்கு இருக்குது. கணக்கு இல்லாத விஷயம் எங்கேயுமே கிடையாது. இப்போ என்ன மணி 8:20 என்று சொன்னால் கணக்கு. இப்படி வாழ்க்கை முழுவதும் கல்வியை அடிப்படையாக கொண்டே இருக்கிறது, அறிவை அடிப்படையாக கொண்டே இருக்கிறதுங்கிறது புரியுதா இல்லையா? அந்த அறிவு தான் வளர்ச்சி. அந்த அறிவை மேலும் மேலும் எப்படி வளர்த்தி கொள்வது என்பதற்கு முயற்சி தேவை, பயிற்சி தேவை. இந்த முயற்சியும் பயிற்சியும் இல்லாமல் இந்த அறிவு வளராது. அனுபவம் தானே அறிவு. இப்போ இங்கே வந்தோம், இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஷ வித்யா குருகுலத்துக்கு வரல, முதல் முறையாக வந்திருக்கோம். இங்கே என்னென்னலாம் இருக்குது என்று பார்க்கிறோம். பார்த்த உடனே நமக்கு அந்த அறிவு வந்துடுது. அடுத்த முறை இங்கே வரும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இப்படி இப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். அது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு அறிவு வந்துடுது. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம். இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடும் பொழுது அந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்கும், என்ன கிடைக்கும் என்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. அடுத்த முறை சொல்லுவோம், கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க என்று சொல்லி அனுப்புகிறோமா இல்லையா? இப்போது அந்த அனுபவம் தான் அறிவு. அனுபவமே அறிவு. அந்த அறிவு தான்